நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம். மீனராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7 ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது சனி பயிற்சி வரப்போகுது. மீனராசிக்கு போயிட்டு சனி பகவான் உட்கார போறாரு. அதாவது சொல்லுவாங்க பாருங்க, எது எவனை விட்டாலும் 7 என்ன விடாதுன்னு சொல்ற மாதிரி, சந்தான டைலாக் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 7 உங்களை பிடிக்க போகுது. அதனால பயப்பட வேண்டாம். அதாவது தப்பு செய்கிறவங்க தான் வந்து பயப்படணும். அதாவது தப்பான தொழில் செய்கிறவங்க, அதாவது அரசாங்கத்தை ஏமாத்திட்டு கொஞ்சம் நீங்கள் ஏதாவது வரி கட்டாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு கூட சொல்லலாம். ஸோ மீனராசியில் இருக்கிற இந்த என்ன சொல்கிறது பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து உங்கள் வீடை தேடி வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க. அரசாங்கத்துக்கு வரி கட்டாதவங்கலாம் போயிட்டு அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா சனி பகவான் நீதிமான். அதனால நீதி என்னவோ அதை கொடுத்தே தீருவாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால வரி கட்டாதவங்க போய் வரி கட்டிடுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அதே மாதிரி தண்ணி வரி கட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்களோ, அரசாங்க சம்பந்தமா எதெல்லாம் கட்டாமல் விட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் போயிட்டு கட்டிடுங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகுது. குரு பகவான் 4ஆம் பாவத்தில் போய் உட்கார போறாரு. ஸோ வீடு மனை யோகம் எல்லாத்தையும் கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாட்களாக பைக் வாங்கணும்னு நினைச்சவங்க, கார் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்குலாம் எல்லாமே வந்து வாங்கணும்னா அப்பா கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், என் அப்பா வாங்கியே தரலான்னும் போது சர்ப்ரைஸாக உங்கள் அப்பா வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து வைக்க போறாரு. ஸோ வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம். இந்த காலேஜ் போகிற பசங்களாம் வந்து நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் பைக்கில் வரான், நான்லாம் பைக்கில் போக முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருக்கும். அந்த ஏக்கம்லாம் வந்து உங்களுக்கு விடுபட்டு நிம்மதியாக கிடைக்க போகுது. அதாவது பைக் உங்களுக்கு உங்கள் அப்பா வாங்கி தர போறாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வீடு மனை யோகம், அதாவது நிறைய பேர் இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த இடமும் செட் ஆகலைன்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த வருஷம் இடம் வாங்க போறீங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்குலாம் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நகையில இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் பார்த்தீங்கன்னா அது ஏறுமுகமாக தான் இருக்கு நகை. ஸோ அதனால நகையில இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது பணம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு லாபம் வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் வரப்போகுது. ஆனால் வந்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து 12 விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து விரயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சரியான தூக்கம் இருக்காது. வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம், அந்த மாதிரி போயிட்டு இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது, மாற்றி வேலைக்காக நான் வேலை விஷயமா தான் அலைஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் வந்து அலைய போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். இங்கே அங்கன்னு சொல்லிட்டு வேலை விஷயமா சுற்ற போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து செலவும், அதாவது சொல்லுவாங்க பாருங்க, வரவுக்கு ஏற்ற செலவுன்ற மாதிரி செலவும் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அந்த செலவும் வந்து நீங்கள் வந்து சுப செலவாக மாற்றிக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பழுதடைய போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது மிக்சி ரிப்பேர் ஆகுறது, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுறது, அதனால மாற்றி பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா மாற்றி பிரச்சனை கொடுக்க போகுது. நீ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம், அதாவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் அமைய போகுது தான். ஆனால் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வந்து பழுதடைய போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஏதாவது சின்னதாக பிரச்சனை வச்சாலும் உடனே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துறது நல்லது. ஏசி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஏசி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிலேயே வந்து சுக்கிரன் உட்காந்துருக்காரு. ராசிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஏறுமுகமாக பணம், அதை தான் சொன்னேன் பாருங்க ஃபஸ்ட்டே, பணம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால உடம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஹீட் கொடுக்கும். ஹீட் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி இந்த சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து ஏதாவது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகிறது நல்லது. ஏன்னா விபத்து ஏற்படக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கால் ஃப்ராக்சர், கை ஃப்ராக்சர், அது மாதிரி ஃப்ராக்சர் சம்மந்தப்பட்ட எலும்பு உடையிறது, இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும்.
ஏன்னா வந்து சனி பகவான் வந்து ராசிலேயே உட்கார்றதுனால மன ரீதியான குழப்பங்கள், மன ரீதியான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஏதோ ஒரு மைண்ட் வந்து அப்செட்டாவே இருக்கும். கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துரோகியா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஏன்னா நண்பர்கள நம்பி நெறைய விஷயங்கள் நீங்க ஏமாந்து தான் போவீங்க. ஏன்னா நீங்க நார்மலாவே மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ்னு சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு என்ன சொல்றது? உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் வந்து மீனராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. யாராவது அன்பா பேசுனா உடனே நம்பிடாதீங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஆணா இருந்தா பெண்ணிடமோ, பெண்ணா இருந்தா ஆணிடமோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா, எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இல்லன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள வந்து உங்க கொண்டு வந்து விட்டுடும். ஸோ வீட்ல இருக்கிறவங்க, குடும்பத்தினர் இருக்கிற கூட பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி குடுத்துரும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதே மாரி சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் சும்மா இருந்தாலும் வழிய வந்து சண்டை இழுத்துட்டு போவாங்க. நான் பாட்டுன்னு சிவனேன்னு தானடா இருந்தேன். எங்கேருந்துடா வரீங்கன்ற மாரி ஒருத்தரும் வந்து 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 உங்களுக்கு வம்பு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி வம்பு, வழக்கு இதுலன்னு வழக்குல கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு யாருக்கும் ஜாமீன் நிக்காதீங்க. நீங்க போய் வெளிய போய் ஜாமீன் போட்டீங்கன்னா, இல்ல யாருக்காவது வாக்கு குடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய தான் உண்டு பண்ணும். ஸோ அதனால யாருக்கும் ஜாமீன் குடுக்காதீங்க, சைன் போடாதீங்க. யாருக்கும் இந்த லோன் எடுத்து குடுக்கறது, என் ஃப்ரெண்டு தான் கேட்டான், அவனுக்காக லோன் எடுத்து குடுக்குறேன், என்னுடைய கார்ட்ல ஸ்வைப் பண்றேன்ற மாரி பண்ணி லோன் மட்டும் எடுத்து குடுத்துறாதீங்க. கடைசி வரைக்கும் நீங்க தான் அடைக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சியிலும் சரி, குரு பெயர்ச்சியிலும் சரி, ராகேது பெயர்ச்சியிலும் சரி, இந்த பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கலாம். இல்லன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள நீங்களா போய் வலிய மாட்டிக்காம, ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அவ்வளவும் கவனத்துடன் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாம். சொல்லுவாங்க பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கினதான்ற அஜித் டைலாக் மாரி, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களா செதுக்கி செதுக்கி பண்ணீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேறலாம். இல்லன்னா வந்து சரி போன வரைக்கும் போட்டோம்ன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, பிரச்சனை தான் வரும். வருஷத்துடைய ராஜாவா பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தான் வராரு. சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை. ஸோ கோதுமையில வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசல்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரோட்ல சுத்திட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு சூரியனார், அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லது. நவகிரகங்கள்ல இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அவிச்சிட்டு, அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பசுமாட்டுக்கு கொடுங்க. ஏன்னா பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா 30 தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்.